நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பவ்யமாக வந்து எங்கள் தகப்பனார்கிட்ட அளவு கடந்த மரியாதையும் பிரியமும் கொண்டிருந்தவர் ஜெயச்சந்திரன் அவர்கள். ஒரு தெய்வம் தந்த பூவே. ஒவ்வொரு அணுவாக அந்த ஒவ்வொரு சரணத்தையும் அந்த ராக மாளிகைகள் அவர் ரசித்த விதம்லாம் எனக்கு அவர் என்னுடைய தந்தையாரை எந்த அளவு நேசிச்சிருக்கார் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இப்போ ஆஃப் லேட் நான் வந்து அவர் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அவர் பாடி பில்டிங் பண்ணி அந்த மசில் மேனாக வந்து ஒரு போஸ் ஒன்று கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ணா வந்து இந்த வயசுலேயும் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் வேலைப்பாடுகள் பண்ணிகிட்ருக்கார் போல் இருக்கு. எண்ணம் வந்து எவ்வளவு திண்டமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். ஆனால் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சுன்னு காத்தாடி போலாடுது. அது மெலடி மட்டும் இல்லை, அது காதல் பாடல்கள் மட்டும் இல்லை, ஒரு கிராமிய இசை மனத்தோட ஒரு அண்ணன் வந்து மனத்தாங்களோட வந்து தங்கச்சியை வந்து மருமகளாக அனுப்புகிற ஒரு சீக்வன்ஸு கிழக்கு சீமையிலே படத்தில் வந்து இசை புயல் ரகுமான் மியூசிக்கில் பாடியிருப்பாங்க. அண்ணெல்லாம் எப்படி பாடியிருக்காங்க பாருங்கன்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சுகிருதயம் கொண்ட ஒரு நல்ல இதயம் தூய மனம் கொண்ட ஒரு அருமையான பாடகரை நாம் இழந்திருக்கின்றோம். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழர் திருநாளையொட்டி தமிழை தன் வாழ்நாள் முழுவதும் பாடிய சீர்காழி குடும்பத்தின் வாரிசு பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களை இப்போது சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ தான் சீசன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே ரிலாக்ஸ்டாக தான் சீசனே எடுத்துக்குவேன். இப்போ சமீபத்தில் பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் காலமாகிவிட்டார். உங்கள் அப்பாவோடைய ஒரு நெருக்கமான பழக்கம் உண்டு அவருக்கு, உங்களுக்கும் தெரியும் அவரை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இசை உலகத்தில் வந்து இருந்த ஜாம்பவான்கள் அதில் ஒரு புதுவிதமான ஒரு துவனியையும் புதுவிதமான ஒரு பாடல் முறையும் கொண்டு வந்தவர் ஜெயச்சந்திரன் அண்ணா அவர்கள். அவர்கிட்ட வந்து என்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா கேரளா கண்ணனூர் முனீஸ்வரன் கோயில் கச்சேரிக்கு எங்கள் அப்பா போகும்போதெல்லாம் முதல் நாள் கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சி அந்த சந்நிதியிலேயே வச்சு நடத்துவாங்க. அதை அப்பாவும் பாடியிருக்காங்க. அப்பாவோட சேர்ந்து நானும் பாடுவேன். அடுத்த நாள் வந்து ஜெயச்சந்திரன் அண்ணாவுடைய ஆர்கெஸ்ட்ரா கானமேளான்னு அங்கே நடக்கும். அது வந்து பொதுவான பெரிய ஸ்டேஜ் போட்டு நடத்துவாங்க. சரி. அதிலிருந்தே வந்து அவர் முதல் நாளே வந்திருந்து நிகழ்ச்சிகளை அப்பாவோட நிகழ்ச்சி எங்கேயும் உட்காந்து கேட்டு நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பவ்யமாக வந்து எங்கள் தகப்பனார்கிட்ட அளவு கடந்த மரியாதையும் பிரியமும் கொண்டிருந்தவர் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதே மாதிரி அவருடைய பாடல்கள் பதிவான சில பாடல்களை கேட்டுட்டு எங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டுலாம் அவரை வாழ்த்தியிருக்கார். அந்த மாதிரி சம்பவங்களும் நிறையா நடந்திருக்கு. எனக்கு வந்து ஜெயச்சந்திரன் அண்ணா வந்து நெருக்கம் எப்படின்னா, எங்கள் மாமனார் வீட்டுக்கு திருமலைப்பள்ளி ரோடில் எங்கள் மாமனார் வீடு இருக்குது. அதற்கு அடுத்த வீட்டில் வந்து அவர் குடியிருந்தார். சரி. அப்போ தீனாநாத் அவருடைய மகன் தீனாநாத் அவர்கள் ஜெயச்சந்திரன் அண்ணாவுடைய மகன். அவர் வந்து அங்கே பிள்ளைகளோட குழந்தைகளோட எங்கள் மாமனார் இல்லத்துக்கு குழந்தைகளோட வந்து விளையாடுறதுக்கு வருவார். அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த டைமுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கெல்லாம் உள்ளே வருவார். வந்து பார்த்துட்டு அடாடா வாங்க பாரு, நீங்கள் பாடினது ஏதாவது இருக்கா போடுங்க பாரு, போட்டு கேட்பார். இது இப்போ ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணதான்னு கேட்பார். மனசார வந்து ஒரு வாழ்த்தக்கூடிய ஒரு மனுஷன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப வந்து ரிமார்க்கபிளி இன்டெலிஜென்ட் மியூசிஷியன். அவர் ஒரு பாட்டை வந்து அவரோட சேர்ந்து உட்காந்து சிவாஜி ஐயாவுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் செவாலியே விருது வாங்கியதற்காக மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி ஐயா அவர்கள் ஒரு தொகுப்பு ஒரு பாடல் ஒன்று பதிவு பண்ணி ஏவிஎம்மில் பதிவு பண்ணாங்க. அதில் மலேசியா வாசுதேவண்ணா, ஜெயச்சந்திரண்ணா, நான், மனோ, இன்னும் பல பாடகர்கள்லாம் சேர்ந்து நடிகர் திலகத்தை புகழ்ந்து எஸ்பிபி அண்ணா எல்லாம் ஒரு பாடலை வந்து பாடி அதை அன்றைக்கி மாலையில் வந்து மேடையில் எல்லோரும் சேர்ந்து இசைக்கணும் அப்படிங்கிற இந்த பாட்டை வந்து அவருக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு வாலி ஐயாவுடைய பாட்டு ஒன்று தயார் பண்ணி இது பண்ணும்போது அவரோட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவர், அளவாக தான் பேசுவார்.
ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவரோட பாட்டில் உங்களுக்கு ஏதாவது சில ஞாபகம் நேரம் வந்து கொஞ்சம் கோபமும் வரும் அவருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு எதையும் எதிர்பார்க்காம வந்து உள்ள ஒரு கலைஞனுங்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த தொலைக்காட்சியில் வந்து ஒரு பாடல் போட்டியில் வந்து நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தப்போ அண்ணா இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு பையன் வந்து அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாடினார். அவர் இன்னைக்கு இப்போ பிரபல பின்னணி பாடகராக இருக்கார். அதை வந்து அந்த ஒவ்வொரு அணுவாக அந்த ஒவ்வொரு சரணத்தையும் அந்த ராக மாளிகைகள் அவர் ரசித்த விதம்லாம் எனக்கு அவர் என்னுடைய தந்தையாரை எந்த அளவு நேசிச்சிருக்கார் அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அதே மாதிரி அவர் அன்னைக்கு பாடுங்க நீங்கள் ஒரு பாட்டு பாடணுன்னு பொழுது தோடியில் வந்து அந்த பெரிய எம் தட்சிணாமூர்த்தி இசையமைப்பாளர் அவர்கள் மலையாளத்தில் பண்ண ஒரு பாட்டை வந்து அதை ரொம்ப சவுக்க காலமாக தீட்சிதர் இழுத்துப்படுத்திய மாதிரி இருக்கும். அதை வந்து அந்த மேடையில் இன்றைக்கி பாடி ரொம்ப அழகுபடுத்தி கௌரவப்படுத்தினார். அது ஒரு டிவோஷனல் ரவுண்டுங்கிற சமாச்சாரத்தின் போது. அப்போ வந்து ஒரு இந்த அறுபடை வீடு கொண்ட திருமுறை அது முன்னே இது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பாடுங்க, அதை நீங்கள் பாடி நான் கேட்கணும்னு சொல்லி நான் வந்து அதை அந்த சரணம் ஒரு சரணம் வரைக்கும் பாடினேன். ஓகே. அதெல்லாம் வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எப்படி பாடியிருக்காங்க பாருங்கள், அண்ணெல்லாம் எப்படி பாடியிருக்காங்க பாருங்கன்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு சுஹிருதயம் கொண்ட ஒரு நல்ல இதயம் தூய மனம் கொண்ட ஒரு அருமையான பாடகரை நாம் இழந்திருக்கின்றோம். அவரெல்லாம் வந்து தனக்கு வாய்ப்பு எல்லா வாய்ப்பும் தனக்கு அப்படிங்கிறத விட எனக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய முன்னோடியாக அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் வர்ற வாய்ப்பை செம்மையாக பாடி சரியாக பாடி அதை நல்லபடியாக நம்ம பயன்படுத்தி அதை உள்ளபடி கரெக்டாக இசையமைப்பாளருடைய ஹிருதயத்தை குருஸ்தானத்திலிருந்து கிரகிச்சு அதை ஒழுங்காக பாடி பெரியவர்களுடைய அனுகிரகத்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்ட ஒரு பாடகர். நான் அதை கேட்டிருக்கேன். அதாவது எல்லா பாட்டையும் எனக்கே கொடுத்துரு அப்படின்னு பேசுகிற காலத்தில் எனக்கு இந்த பாட்டும் சரியாக வரும், மற்ற எல்லாரும் பாடட்டும், மொத்தம் 4 பாட்டு. மதுரை நாயகின்னு ஒரு நாட்டிய நாடகத்தை வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது தயார் பண்ணாங்க. அதில் வந்து ஹீரோ கேரக்டருக்கு ஃபுல்லாக நான் பாடினேன். என்ன பாட சொல்லி பண்ணித்தார்கள். அதுக்கு இசையமைத்து வந்து ஆத்மநாபன் அவர்கள், கவிஞர் புலவர் ஆத்மநாபன், இசையிலும் தேர்ந்த புலவர் அவர்கள். அவர் வந்து ஆத்மநாதனுடைய இசையில் அதுக்குண்டான அந்த நாட்டியத்துக்கு உண்டான இசை சேர்ப்புகள்லாம் வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் பொறுப்பெடுத்து பண்ணாங்க. அப்போ வாணி ஜெயராம் அம்மையார் அவர்கள் பாடினாங்க, நான் ஹீரோவுக்கு பாடினேன். அதில் ஒரு ரொமான்டிக் மெலடி பாடுறதுக்கு வந்தார். அப்போ ஆத்மநாபனை வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அதை கற்றுக்கிட்டு அவர் நாங்கள் வந்து ரெக்கார்டிங் இதில் வந்து ரூம் உள்ள ரெக்கார்டிஸ்ட் ரூமில் உட்காந்து அவங்க பயிற்சி பண்ணுறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை அனுபவித்து அவர் சொல்லி கொடுத்ததை அப்படியே அந்த சின்னது பெருசுகளை அனுபவித்து பாடிக்கிட்டே இருந்தார். அதுவே வந்து மெய்மறக்கும். அது எல்லா மியூசிஷியன்ஸுக்கும் நான் கற்றுக்கிட்ட உடனே டேக்குக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லாமல் அதை ஒரு 2-3 தடவை அதை அந்த சுகங்களை அனுபவித்து ரசித்து நீங்கள் ஆத்மநாபன் சார் உங்கள் நம்பர் கொடுங்க எல்லாம் வாங்கிட்டு போனார். எதுக்கு சொல்ல வரேன்னா அவருடைய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மியூசிஷியன், நான் காம்ப்ரமைசிங் சிங்கர், ஒரு ஸ்ருதி சுத்தமான பாட்டு, சொல் சுத்தமான பாட்டு. கிளாசிக்கல் கற்றுட்டுருக்காரு நினைக்கிறேன். நிச்சயமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ ஆஃப் லேட் நான் வந்து அவர் ரொம்ப ரசித்தது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து அவர் பாடி பில்டிங் பண்ணி அந்த மசில் மேனாக வந்து ஒரு போஸ் ஒன்று கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ணா வந்து இந்த வயசுலேயும் வந்து ஜிம்முக்கெல்லாம் போய் வேலைப்பாடுகள் பண்ணிகிட்ருக்கார் போல் இருக்குது. எப்படி அவருடைய எண்ணம் வந்து எவ்வளவு திண்டமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நான் பெருமைப்பட்டிருக்கேன். அந்த குடும்பமே வந்து எங்கள் குடும்பத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. எங்கள் மாமியார் மாமனார்கிட்டக்கெல்லாம் 4 கிழமைனா வந்து ஆசிகள்லாம் வாங்கி செல்வார்கள். அப்போ நான் தீபாவளிக்கெலாம் போகிற நேரம் அண்ணாவும் இருப்பாங்க அங்கே. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக பேசின விஷயம். தமிழில் வந்து பாடும்போது தமிழில் தான் எழுதிப்பாரான். இந்த மலையாளிஸ் யூஸ்வலாக அவங்க மலையாளம் தான் எழுதிப்பாங்க, இவர் தமிழ் தான் எழுதுவாராம், தமிழில் எழுதி தான் பாடுவாராம். அந்த மாதிரி அவர் தமிழ் டிக்ஷனும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்.
இந்த ஒரு மலையாளி பாடுறப்ப இருக்காது. வேற்றுமொழிக்காரர் பாடினாருன்ற கான்ட்ரவர்சியே இருக்காது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அதை பற்றி கவலை கிடையாது. யார் வேணால் எப்படி வேணால் சினிமாவில் சொல்கிறேன். ஏன் சினிமா என்ன, கர்நாடக சங்கீத மேடைகளில் கூட சொல்கிறேன். ஆமாம். ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவங்க தமிழில் பாடினாங்களா, இது தமிழ் தான் ஓ தமிழ் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு புரிகிறாப்புல சம்பவங்கள்லாம் அரங்கேறியது தான் இருக்குது. சினிமாவில் வந்து யார் வேணால் வந்து பாடலாம், எப்படி வேணால் பாடலாங்கிறது வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அது இருந்தது. ஆனால் இப்போ மொழி கூர்ந்து நோக்கப்பட்ட காலகட்டங்களில் அண்ணாலாம் வந்து எந்த விதமான ஒரு பழுதும் சொல்லக்கூடிய அளவில் இல்லாமல் அவருடைய உச்சரிப்பு சுத்தம் வந்து தமிழ் திரைப்பட பாடல்களில் எதிரொலிச்சுது. இந்த பாவ சுத்தமான ஒரு பாட்டு, அதிசுகமான ஒரு நல்ல குரல், அந்த குரலுக்கு தகுந்த ஒரு அவருக்கு பாடல்கள்லாம் அமைஞ்சுது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நிறைய ஜேசாஸ் குரல் இருக்கும் அவருக்கு. அவர் வேறு இவர் வேறு, அது வேறு இது வேறு. ஆனால் வந்து அதுக்கு இணையான ஒரு ஒரு வளமான ஒரு குரல், அது சொல்லவே முடியாது. அவரே வந்து சொல்லுவார், நான் கிளாசிக்கல் இன்னும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு ஜெயச்சந்திரன் நான் சொல்லுவார். பட் அவர் வந்து எந்த விதத்துலேயும் குறைவில்லைன்றதுக்கு சொல்லுவார். ஓகே, அவர் பாடினதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் நினைவு இருக்கா? ஆனால் ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சுன்னு காத்தாடி போலாடுதுன்னு இப்போ வந்து நம்மளை வந்து காத்தாடி போலாட வச்சுட்டார் அவர். நிச்சயமா அப்புறமா சின்ன சின்ன ரவ சங்கதிகள் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து ஒரு இசையமைப்பாளருடைய கற்பனை. அந்த கற்பனையை வந்து அழகுபடுத்துறதுங்கிறது ஒரு பாடகருடைய கையில் தாங்க இருக்குது. அவங்க வந்து தங்களுடைய குரல் துவனிகளாலேயோ அல்லது அவங்க இயல்பாக அவங்க குரலில் சாரீர வளத்தில் உள்ள சங்கதிகள்னாலேயோ அவங்க கொடுக்குற பாவத்தினால், அது இசையமைப்பாளர் பாவத்தோடு பண்ணியிருக்கலாம், அந்த பாவம் வந்து என்னுடைய இசையிலே இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை வெளிக்கொணர்ற கரண்டி பாடகன் கையில் தானே இருக்குது. ரஹ்மானோர்லாம் பாடியிருக்காரு அவர். அவர் பாடாத இசையமைப்பாளர்களே கிடையாது என்கிற அளவுக்கு பாடியிருக்காரு. ஜெயச்சந்திரன் அண்ணாவுடைய குரல் இனிமை, அது மெலடி மட்டுமில்லை, அது காதல் பாடல்கள் மட்டுமல்ல, ஒரு கிராமிய இசை மனத்தோட ஒரு அண்ணன் வந்து மனத்தாங்களோட வந்து தங்கச்சியை வந்து மணமகன் வீட்டுக்கு மருமகளாக அனுப்புகிற ஒரு சீக்வன்ஸு கிழக்கு சீமையிலே படத்தில் வந்து இசை புயல் ரகுமான் மியூசிக்கில் பாடியிருப்பாங்க. கத்தாழம் காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, அது அந்த அந்த பாட்டை வந்து அவர் இன்டோனேஷன்ஸுக்கு சின்னது பெருசு கொடுத்து அவர் அந்த கிராமிய மனத்தையும் தன்னுடைய குரலில் கொண்டு வந்து காட்ட முடியும். அதே நேரத்தில் ஒரு தங்கச்சி வந்து போகிறா, அந்த மனசில் இருக்கிற வந்து அந்த ஆதங்கத்தை வந்து இந்த பாரத்தை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கிறத வந்து உணர்த்தக்கூடிய ஒரு குரல் அந்த பாடலில் வந்து தெரியும். அந்த மாதிரி பல பாடல்களை வந்து அவர் பல இசைப்பாளர்கள்கிட்ட பாடி மக்களை மகிழ்விச்சவர். எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஜெயச்சந்திரன் அண்ணான்னா ஒரு பிரின்சிபல்டு சிங்கர், நான் காம்ப்ரமைசிங், இதுன்னு ஒன்று தடுமாற்றமே இல்லாமல் ஒரு ஸ்திரமான நம்பிக்கையோட திடமான சிந்தனையோட ஒரு ஒரு பாட்டை வந்து ஒரு பாடகன் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கம்பீரத்தோட ஒரு வாழ்ந்த ஒரு அற்புதமான பாடகர்.